பலர் முன்னிலையில் வீதியில் பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை. இலங்கையில் இப்படி ஒரு சம்பவம். நாட்டின் பல பிரதேசங்களுக்கு பலத்த மின்னல் எச்சரிக்கை. செம்மணிக்கு செல்ல உள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள். இலங்கையில் வெளிநாட்டு பிரஜைக்கு பெண் தோழிகள் கொடுத்த அதிர்ச்சி. போதைப்பொருள் வாங்க மனைவியை விற்ற கணவன் 3 பிள்ளைகளின் தாய் எடுத்த விபரீத முடிவு. இளம் விமானப்படை வீரரால் 2 பெண்களுக்கு நேர்ந்த கதி. ரகசிய தகவலால் அம்பலமான விடயம். ஆண் நண்பர்களுடன் மதுவிருந்தில் பங்கேற்ற இளம்பெண்ணுக்கு அரங்கேற்றப்பட்ட கொடூரம். சுட்டுக் கொல்லப்பட்ட பிரதேச சபை தவிசாளரின் வீட்டுக்கு அருகில் கிணற்றில் சடலமாக கிடந்த இளைஞன். யாழ் நல்லூரில் சீமானுக்கு பாரிய பதாதை. சூடு பிடிக்கும் தமிழக தேர்தல். கனடாவில் நீதி பொய்த்ததா? இலங்கை தமிழர்கள் 3 உயிரிழப்புக்கு காரணமானவர் விடுவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். குருணாகல் கொகரெல்ல பகுதியில் பெண்ணொருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பரவிய காணொலியை தொடர்ந்து 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக கொகரெல்ல போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கடந்த வியாழக்கிழமை மேரலந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பொது வீதியொன்றில் வைத்து ஒரு குழுவினர் பெண்ணை தாக்குவது குறித்து காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது. தாக்குதலின் பின்னர் தலைமறைவாகிருந்த சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கொகரெல்ல போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பிரதேசங்களுக்கு பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுவா, மத்திய வடமேல், வடமத்திய, தென் மற்றும் மூவா மாகாணங்களில் உள்ள மன்னார், வவுனியா, அம்பாறை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி பகுதியை இன்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் பார்வையிட யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கிய போதிலும் அவர்கள் வருகை தரவில்லை என்று கூறப்படுகிறது. செம்மணி புதைகுழி பகுதியை நேரில் பார்வையிட ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் நீதிமன்றத்தில் அனுமதி கோரி விண்ணப்பம் செய்தனர். அது குறித்து கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணையின் போது ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் புதைகுழி பகுதியை பார்வையிட இன்று மன்று அனுமதித்தது. இந்நிலையில் அகழ்வு பணிகள் தற்போது நடைபெற்ற நிலையில் புதைக்குழி பகுதியை பார்வையிட விரும்பாத காரணத்தால் அகழ்வு பணிகள் 27ஆம் தேதி ஆரம்பமான பின்னர் ஒருநாள் அகழ்வு பணியை நேரடியாக பார்வையிட புதைக்குழி பகுதிக்கு விஜயம் செய்ய ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் தீர்மானித்துள்ளதால் வருகை தரவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு களத்துறை பகுதியில் வாடகை வீட்டில் தற்காலிகமாக தங்கியிருந்த ஒரு பங்களாதேஷ் பிரஜையின் 15 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பணத்தை கூடவே தங்கியிருந்த நண்பரும் அவரின் பெண் தோழிகளும் திருடிச் சென்றதாக தெரிய வருகிறது. அவருடன் அதே வீட்டில் தங்கியிருந்த மற்றொரு வெளிநாட்டவரும் அவரது 2 வெளிநாட்டு பெண் தோழிகளும் இணைந்து பணத்தை திருடிக்கொண்டு தப்பிச் சென்றதாக வடக்கு களத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. திருடப்பட்ட பணத்தின் மொத்த பெறுமதி 15,64,487 ரூபாய் என்றும் இதில் 13,000 இலங்கை ரூபாவும் 4,900 அமெரிக்க டாலரும் அடங்குவதாக முறைப்பாட்டாளர் தெரிவிக்கின்றார். இலங்கையில் போதைப்பொருள் வாங்க தன்னுடைய மனைவியை அண்டை வீட்டார் ஒருவருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் அயல் வீட்டாரையும் பெண்ணை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட மற்றொருவரையும் கைது செய்வதற்கு கண்டி அலமதுகொட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவத்தினை தொடர்ந்து 35 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயான அந்த பெண் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கில் கண்டி ஏரியில் குதித்துள்ளார். இதன்போது முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரால் அவர் காப்பாற்றப்பட்டு அக்குரண பிரதேச செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவர் பேராதனை வைத்தியசாலையின் மனநல பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு வைத்தியர்களில் நடந்த சம்பவங்கள் குறித்து பெண் வாக்குமூலம் வழங்கினார். பெண்ணின் வாக்குமூலத்தின்படி போதைக்கு அடிமையான அவரின் கணவர் சில வருடங்களுக்கு முன் தனது சிறுநீரத்தை 11 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்த அந்த பணத்தை போதைப்பொருள் பாவனைக்கு செலவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. காணி ஒன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து பெண்கள் 2 தாக்கி காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய விமானப்படை வீரர் ஒருவரை அனுராதபுரம் மிகிந்தலை போலீசார் கைது செய்துள்ளனர். மிகிந்தலை போலீஸ் பிரிவின் பனாவிவ சீப்புக்குளம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக விசாரணைகளை நடத்தி வரும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் மிகிந்தலை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 33 வயதுடையவர் என்றும் சீப்புக்குளம் பனாவிவ பகுதியை வதிவிடமாக கொண்டவர் என்றும்
ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை போலீசார் மேற்கொண்டு வருவதோடு விசாரணையின் பின்னர் சந்தேக நபர் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் ஜோடுகுல பாலத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் அதே பகுதியைச் சேர்ந்த இவரின் நண்பர்களுடன் அனைவரும் அடிக்கடி மதுவிருந்தில் கலந்து கொள்வது வழக்கம். இந்நிலையில் சனிக்கிழமை இரவு இவர்கள் அனைவரும் ஒரே தங்கும் விடுதியில் 2 அறைகளை வாடகைக்கு எடுத்தனர். நள்ளிரவு வரை மது குடித்ததால் மது போதை தலைக்கேறியது. அப்போது அவர்களிடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமுற்ற நண்பர்கள் முகத்தில் செருப்பால் தாக்கி சிகரெட்டால் உடல் முழுவதும் சூடு வைத்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அறையில் உள்ள மின்விசிறியில் குறித்த பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அப்போது சாந்தகுமாரியின் நண்பர்கள் அவரின் பெற்றோருக்கு தொலைபேசிகள் அழைப்பெடுத்து வலிப்பு நோய் ஏற்பட்டதால் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் தெரிவித்தனர். மகள் இறந்ததை அறிந்த அவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வைத்தியசாலைக்கு ஓடி வந்தனர். அப்போது அவர்கள் தன் மகளை மது போதையில் அடித்து கொலை செய்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று நாடகமாடுவதாக குற்றம் சாட்டினர். இதேபோல் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததால் போலீஸ் நண்பர்கள் 5 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுட்டுக் கொல்லப்பட்ட வெலிகம பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் லசந்த விக்ரமசேகர வசித்து வந்த இல்லத்திலிருந்து அருகில் உள்ள கிணறொன்றிலிருந்து சடலம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர். புலனாய்வு தகவலின் அடிப்படையில் மாத்தறை பதில் நீதவான் முன்னிலையில் 35 அடி ஆழமான கிணற்றிலிருந்து இந்த உடலம் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞருடையது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக உயிரிழந்தவரின் நண்பர் என்று சந்தேகப்படும் ஒருவரை மிடிகம போலீசார் கைது செய்தனர். முதல்கட்ட விசாரணையின்படி உயிரிழந்தவர் போதைப் பொருளுக்கு பலத்த அடிமையானவர் என்று தெரிய வருகிறது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் சீமானுக்கு பாரிய பதாதை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாரியளவான பதாதை நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் ஈழத் தமிழர்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரும் சீமான் தமிழக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த பதாகை வைக்கப்பட்டிருக்கலாம் என்று பேசப்படுகிறது. குறித்த பதாகை யாரால் காட்சிப்படுத்தப்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை தெளிவாக கிடைக்கப்பெறவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இலங்கை தமிழர்கள் 3 பேரை கொன்ற ஓட்டுநர் மீதான குற்றச்சாட்டுக்களை நீதிபதி தள்ளுபடி செய்த சம்பவத்தால் கனடா வாழ் தமிழ் சமூகம் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. மார்க்கம் நகரில் விபத்தில் 52 வயதான ஸ்ரீரதி சண்முகநாதன், 21 வயதான படீரன் புவனேந்திரன், 23 வயதான நெலுக்ஷனா புவனேந்திரன் ஆகியோர் உயிரிழந்தனர். அக்டோபர் 12, 2022 அன்று மார்க்கம் நகரில் ஒரு தாயையும் அவரின் 2 குழந்தைகளையும் கொன்ற விபத்தில் அபாயகரமான முறையில் வாகனம் ஓட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீதான குற்றச்சாட்டுகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. நீதிமன்றத்தின் இந்த முடிவு கனடா வாழ் தமிழ் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஒன்டாரியோவின் மார்க்கம் நகரில் நடந்த இந்த விபத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை கொன்ற ஓட்டுநர் மீதான குற்றச்சாட்டுக்களை அந்த சம்பவத்தை ஒரு கொடிய தவறென்று குறிப்பிட்டு ஒன்டாரியோ நீதிபதி ஒருவர் தள்ளுபடி செய்ததை அடுத்து நூற்றுக்கணக்கான மக்கள் வெள்ளிக்கிழமையன்று நீதிமன்றத்துக்கு வெளியே அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்தினர். வான் நகரைச் சேர்ந்த அந்தோனி பாக்லியரி மீது மரணத்தை விளைவிக்கும் அபாயகர வாகனம் ஓட்டியதாக 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஆனால் குற்றஞ்சாட்டப்பட்டவர் குற்றவாளி என்பதை அரசு தரப்பு சந்தேகத்துக்கிடமென்று நிரூபித்துள்ளது என்பதில் தனக்கு திருப்தி இல்லை என ஒன்றாரியோ உயர்நீதிமன்ற நீதிபதி மார்க் எட்வர்ட் தன்னுடைய தீர்ப்பில் கூறினார். அக்டோபர் 12, 2022 ஆண்டு ஃபாக்லியேரி ஒரு ட்ரெய்லரை இணைத்துக் கொண்டு தெற்கு நோக்கி ஒரு ட்ரம் ட்ரக்கை ஓட்டிச் சென்ற போது ஸ்டீல் அவென்யூ ஈஸ்டுக்கு வடக்கே உள்ள மார்க்கம் சாலை மற்றும் எல்சந்திர சந்திப்பில் சிகப்பு விளக்கை மீறி சென்று கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு அயூர்காரின் மீது மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.